ஹலோ கைஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான எக்ஸ்பிரிமெண்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வாட்டர் பம்ப். அப்பா 8 கிலோ இருக்கும் போல. ஆமாம், 8 கிலோ தான் போட்டிருக்கு ஆக்சுவலாக. இதை எடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, நம்மளோட சூப்பர் பைக்கில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பீல் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம சூப்பர் பைக் ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம சூப்பராக இதை பற்றி பார்த்தோம். ஆரம்பிக்க தெரியாம தானே அலமுதிக்கிறதுக்கு அறிவிட்டவனே. போன வீடியோ செம்ம ஒரு சூப்பரான வீடியோவை நம்ம வந்து மதன் கௌரி வீடை போய் பார்த்துருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலைன்னா மறக்காமல் போய் பாருங்கள். செரி விளாக்ஸ்க்காக போயிருந்தோம். செம்ம ஒரு கிரேசியான வீடியோவாக இருந்துச்சு. செம்ம ஒரு ட்ரெண்டாக இருந்துச்சு ஆக்சுவலாக பார்க்க. நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போய் பாருங்கள். தென் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பவர் ஜெட் தாங்க. இந்த பவர் ஜெட் எங்கிட்ட அதோட ஓப்பனிங் ஐயோ வர மாட்டேங்குது. எப்படி துப்பாக்கி மாதிரி இருக்கா? இதை வச்சு தான் நம்ம வந்து அடிக்க போகிறோம் நம்மளோட சூப்பர் பைக்கில். அதை வந்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதோட ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8000 கிட்ட ஆக்சுவலாக. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. சரி, மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 150 பார். 150 பார்னா எவ்வளோ வந்து ஒரு ஹை ப்ரெஷராக இருக்கும்னு இப்போ நான் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். சரி வாங்க பார்ப்போம். அப்படியே சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். ஸோ வந்து ப்ராப்பராக நமக்கு வந்து எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. உள்ளே வந்து பக்கெட்டில் வாளியில் தண்ணி, அதுக்கப்புறம் வந்து நம்ம கனெக்ஷன் கொடுத்து ஜெட் பேக்லாம் ரெடியாக இருக்குது. இனிமேல் அடித்து தெறிக்க விடுறது மட்டும் தான் நம்ம வேலை. இப்போ ஃபஸ்ட் லெவலாக ப்ரெஷரை டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஒரு பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். அதுலேயும் நம்ம வந்து ஒரு செங்கலில் வந்து கொடுக்க போகிறோம் ஆக்சுவலாக ப்ரெஷரை எப்படி இருக்குது அப்படின்னு. அப்போ தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ வந்து ஃபஸ்ட் லெவலாக பாக்ஸில் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. 3, 2, 1 அடிச்சுவோமா? Guys, எப்படி அழகா இருக்கா? போட்டோ எடுத்த மாதிரி. நீங்களா யாருடா? How do I tell you? அட்டைப்பட்டி அடிச்சு தெரிச்சு தும்சம் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த லெவலில் வந்து பிரிக்ஸில் ஒரு சாலிடான பிரிக்ஸில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறோம். வாங்க ட்ரை பண்ணி. Come on guys. 3, 2, 1. ஐயோ யாவா எவ்வளோக்கு ப்ரெஷர் பாருங்க ஆக்சுவலா. இந்த செங்கல் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் இருந்தது, அதனால இந்த பக்கம் தான் ஓட்ட விழுது. நம்ம திருப்பி ஒரு வழியாக ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்து எவ்வளோக்கு வந்து செங்கலும் இதுவாயிருச்சு, அதே மாதிரி இதுவும் இதுவாயிருச்சுன்னு பார்த்துட்டோம். இப்போ அடுத்த லெவலாக நம்ம கன்னை கொண்டு போய் நம்ம சூப்பர் பைக்கில் தான் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அது எவ்வளோக்கு வந்து செக்யூர்னு எனக்கு தெரியல. ஜெட்டை கம்மி பண்ணி வச்சு தான் க்ளீன் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் இந்த வாட்டி வந்து நம்ம ப்ரெஷரை ஃபுல்லாக பைக்கில் போட போகிறோம். வாங்க போட்டு பார்ப்போம். A few minutes later. பைக்கில் தான் இப்போ நம்ம வந்து அடித்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து நார்மல் க்ளீனிங்காக எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹார்ட் ப்ரெஷர் போட்டு எதுலேயுமே வந்து திணிச்சு பார்க்காதீங்க. இது நாங்கள் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாக தான் பண்ணி பார்க்க போகிறோம். இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு வாங்க சேர்ந்து பார்ப்போம். கமான் கைஸ். நார்மல் ஸ்ப்ரேயில் வச்சு ஃபஸ்ட் வந்து க்ளீன் பண்ணிடுவோம் நம்ம வண்டியை. ஐயோ மாட்டிது. அப்பா ஆக்சுவலாக வந்து எண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் ட்ராவல் ஆச்சுன்னா அந்த ஷார்ப் எண்டு பார்த்தீங்கன்னா இவ்வளவுக்கு தான் இருக்குது. ஒரு லிமிட் வரைக்கும் தான் ஷார்ட் எண்டு இருக்குது. ஒரு 2 மீட்டர் அந்த மாதிரி ஆக்சுவலாக இது வரைக்கும் தான் இருக்குது. நம்ம அதுக்கு மேலே போகும்போது டைவர்ட் ஆகுது ஆக்சுவலாக. ஸோ நம்ம வந்து அந்த எண்டை வந்து உள்ளடக்கி தான் அதில் அடிக்க போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். சீட்டில் அடிப்போம் ஃபஸ்ட்டு வாங்க.
ஓ சீட்டை அடிக்கும் போதே அந்த கிளியிற மாதிரி அந்த சத்தம் கேட்குது. அனைவன் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ப்ரெஷர் கொடுத்தா கிழிஞ்சிரும் நினைக்கிறேன். ஓனர் நம்மளை பொழந்துருவான். அதோட அருவா அப்ப தேவைப்படாது, தேவைப்பட்டா பின்னால வாங்கிக்கிறேன். சரி லைட்டாக இன்னொரு வாட்டை ட்ரை பண்ணுவோம். என்ன ஹார்டாக ட்ரை பண்ணாமல் லைட்டாக ட்ரை பண்ணுவோம். ஏன்னா ஹார்டாக அடித்தா பொத்துருச்சுன்னா அப்புறம் போச்சு, வண்டிலாம் வாங்கி கொடுக்க முடியாது நம்மளால். ஓ மை, அது தெரியுது லைட்டாக. வீடியோவில் ஆக்சுவலாக பர்ஃபெக்டாக தெரியுமான்னு எனக்கு தெரில. பட் ஆனால் அந்த வியூ போட்டு இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக அடித்தா கிழிஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த லெவலாக நம்ம வண்டியில் அடித்து ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க இங்கே அடிப்போம். இதுதான் நல்ல வந்து ஒரு ப்ரீமியரான ஒரு பாடி ஆக்சுவலாக. அவ்வளோக்கு பெருசாக எதுவும் தெரியலை. ஏன்னா இன்னும் கொஞ்சம் க்ளீனாக அடிக்கும் போது தான் தெரியும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுவோம். ஓ இங்கே கொண்டு வா, கிட்டத்தில் கொண்டு வா. ஆக்சுவலாக இந்த இதுக்கும் ஒரு இது இருக்குது, ஒரு லைன் மாதிரி. அந்த இடத்துல இருந்து மட்டும் கொஞ்சம் வந்து லைட்டாக பீல்னு சொல்ல முடியாது, ஒரு பிரேக் இருக்க மாதிரி தெரியுது. ஆக்சுவலாக நம்ம வந்து இன்னும் பியூராக அடித்தோன்னா கண்டிப்பாக வந்து ஓனர்கிட்ட திட்டு வாங்கி தான் வந்து முடிக்கணும் கண்டிப்பாக. ஸோ வந்து ஹார்டான ப்ரெஷரை வச்சு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க்கு தான் வந்து. ஏன்னா வந்து கண்டினியூஸாக நான் ப்ரெஷர் போட அது வந்து பீல் ஆக தான் செய்யும் கண்டிப்பாக. ஏன்னா வந்து அவ்வளோதான் அதோட மேனுஃபேக்சரிங். இதுவே நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலும் உங்கள் காரில் நீங்கள் பண்ணாலும் இப்படி தான் இருக்கும், நீங்கள் எதில் பண்ணாலும் இப்படி தான் இருக்கும். ஏன்னா காரோட வீடியோ வேணும்னாலும் சொல்லுங்கள் மறக்காமல். கீழே இந்த ப்ரெஷர் பம்பை வச்சு காரில் வந்து பண்ணுவோம் கண்டிப்பாக ஃப்யூச்சரில். ஸோ இப்போ கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஓவர் ப்ரெஷரில் அடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் டேஞ்சர் தான். ஒரு மந்திரம் இருக்குது இதில் வந்து. ஒரு நாப் போட்டால் நம்மளை மேலே தூக்கிட்டு போகும், பேராசூட் மாதிரி. அதை இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். வந்து இன்னொரு நாப்பில் அடித்தோம். ஸோ இன்னொரு நாப் வந்து நம்ம இன்னொரு நாப் இதோட வந்தது தான், அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இது எப்படி இருக்குன்னு வாங்க பார்ப்போம். மேலே வயிறு கொண்டு போகாத. அப்படியே தூக்கிட்டு போகுதா மேலே சல்லுண்டு. ஆனால் ஜாலியாக இருக்குது அடிக்கும் போது. நீங்களும் வாங்கி இந்த மாதிரி ஜாலியாக ட்ரை பண்ணுங்கள். பட் ஏன்னா என்ன 8000ன்றப்ப நீங்கள் வந்து ஒரு கார் அந்த மாதிரி வச்சுருக்கீங்கன்னா க்ளீன் பண்ண வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி பல கிரேசியான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர், பை பை.